அனலாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் 1000 வருஷம் சிவனை வேண்டி தவம் பண்ணிட்டான். அவன் சிவபெருமான் கிட்ட வரம் கேட்குறான். சுவாமி எனக்கு வரம் கொடுங்க, என்ன வேணுமோ கேள். சுவாமி நான் விடக்கூடிய மூச்சு காற்றில் 22 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அவர்களும் எரிஞ்சு சாம்பலாக போகணும். எப்படி இருக்கு பாருங்க. வரம் கொடுக்குறது சிவபெருமான் கஷ்டப்படலை, அவன் தவம் இருந்தான் வரம் கொடுத்தேன். இப்போ அவர் விடுற மூச்சு காற்றுல எல்லாம் எரிஞ்சு போகிற. அப்போ என்ன செய்வது? அவனுக்கு பேரே அனலாசூரன், அனலை கக்கக்கூடியவன். எதில்? வாய் வழியாக இல்லை, மூச்சு வழியாகவே அவன் கக்குறான், காற்று வழியாகவே. 33 கோடி தேவர்கள் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இவன் போகிறானோ அங்கெல்லாம் ஒளிஞ்சாங்க. கடைசியாக பூமிக்கு வந்தான், பூமி மொத்தமே எரிச்சு சாம்பலாக்கிட்டான். உடனே இந்த 33 கோடி தேவர்கள் சிவபெருமானை போய் வேண்டினாங்க. சுவாமி கொடுக்கக்கூடாதவன் கையில் வரத்தை கொடுத்து இப்படி எங்களை படாத பாடு படுத்துறீங்களே சுவாமி, இதுக்கு வழி என்ன? பிடிச்சு வச்சாலே பிள்ளையார், என் பிள்ளை மூத்த பிள்ளையை வணங்குங்க, கண்டிப்பாக சரியாக போகும்னார். பிடிச்சு வச்சு வணங்கினாங்க. வணங்கி அடுத்த வினாடி 33 கோடி தேவர்கள் முன்னாடி காட்சி கொடுத்தார் பிள்ளையார். அப்பா என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்க தேவர்களே. ஒன்றும் இல்லை சாமி, இந்த அனலாசூரன்றவன் மூச்சு காற்றை விட்டுட்டு மொத்த இடத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டான், அவனை எப்படியாவது சண்டை போட்டு ஜெயிங்க சுவாமி. அப்போது அவர் என்ன பண்ணார்னா, ஒன்றும் இல்லை, கையில் ஏந்தி வாயில் போட்டுக்கிட்டார். அவன் போனவன் வயிற்றுக்குள்ளே போய் வெப்பத்தை கக்க ஆரம்பித்தான். கக்கி அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துள்ளி குதித்து ஆனந்தமாக இறந்த பிள்ளையார் கீழே தரையில் விழுந்து புரள ஆரம்பித்தார். அப்படி தரையில் விழுந்து புரள ஆரம்பித்த அடுத்த வினாடி பார்த்தார், பதைத்து போன சிவபெருமானும் பார்வதியும், இது என்ன இது, குழந்தை இப்படி துடிக்கின்றானே. அப்பதான் பார்த்தார், குழந்தை இவ்வளவு துடிக்கின்றானே என்று நினைத்து எல்லாரும் வைத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க. சந்திர பகவான் அமிர்த கிரகணங்களை மழையாக பொழிந்தார். வருண பகவான் மழையை பெய்தார். ஆலங்கட்டி மழைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கட்டியாக ஐஸ் கட்டிய மழையாக பெய்தார். வருண பகவான் வந்து ஒரு பக்கம் மழை பெய்கிறார், வாயு பகவான் ஒரு பக்கம் காற்றை வீசுகிறார், ஒரு பக்கம் வெண்தாமரை மலரை கொண்டு சரஸ்வதி விசிறுகிறாள், செந்தாமரை மலரை கொண்டு ஒரு பக்கம் மகாலட்சுமி விசிறுகிறாள். ஆனால் வெப்பம் தனிஞ்ச பாடு இல்லை. அப்பம்மா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? அப்பம்மா 2 பேருமே வெப்பமானவர்கள், 2 பேருமே சூடு, 2 பேருமே எரி. எது? நெருப்பினுடைய சொரூபம் 2 பேருமே. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன செய்வது? நெருப்பு இருந்தால் நீரை கொண்டு தான் அணைக்க முடியும். ஆனால் என்ன பண்ணாலும் அந்த வெப்பம் தனியலை. அப்போ தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என்று சொல்லக்கூடிய முனிவர் பெருமான்கள் எல்லாம் இந்த எரிச்ச இடம், அனலாசுரன் எரிச்ச உடனே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெளூர் பச்சை நிறத்தில் அருகம்புல் வரும். முதல்ல தோன்றியது அருகம்புல். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே சொல்கிறார் இல்லையா. அதுக்கேற்றார் போல் முதல்ல புல்லாயின்னு சொல்வார். அப்போனா என்ன அர்த்தம்? அருகம்பில் தான் முதல்ல இந்த பூமியில் தோன்றியது. இந்த பூமியில் தோன்றிய அந்த அருகம்பில்லை கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு கைலாயத்துக்கு போனாங்க. இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் பார்த்தார், சித்தர்களே என்ன இங்கே வந்து இல்லை, பிள்ளையார் ரொம்ப அனலாசுரனை வாயில் எடுத்து போட்டுக்கொண்டு துன்பத்தை கக்கி கொண்டிருக்கின்றார், அதனால் வெப்பத்தை கக்கி கொண்டிருப்பதனால துன்பத்தில் இருக்கிறார்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் எல்லா வைத்தியமும் பண்ணதாக கேள்விப்பட்டோம். எங்கள் பூலோகத்தில் ஒரு வைத்திய முறை இருக்குது, அதையும் செய்யலாமா? நம்மளாம் சொல்லுவோம் எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லுவேன். அது மாதிரி அருகம்பில்லை கீழே பரப்பிட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை படுக்க வச்சு அதுக்கு மேலே அந்த வயிற்று மேலே அருகம்பிள்ளை சாத்தினாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனலாசூரன் அவன் ஜீரணமாகி போய்விட்டான். அப்பதான் பிள்ளையார் சொன்னார், இனிமேல் என் வழிபாட்டில் அருகம்பில் இல்லாத ஒரு வழிபாடே இருக்கக்கூடாது என்று அந்த இடத்துல நமக்கு அருகம்பில் வழிபாட்டை கொடுத்தார். ஆனால் இதை காட்டிலும் எல்லா கடவுளுக்கும் ஒரு இலை இருக்குது. நான் முன்பே சொன்னேன், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. பிள்ளையாருக்கு என்ன இலைன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன இலை? ரெண்டுமே தப்பு. நான் இதை தொடங்கும் போதே முதல்ல ஒரு சொன்னேன், அதை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். சிவபெருமானுக்குரிய மரம் என்னது? இப்போ சொன்னது வன்னிய மரம். சிவபெருமானுக்குரியது வன்னிய மரம் கிடையாது. சிவபெருமானுக்குரிய மரம் என்பது அரச மரம். அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, வேற எந்த மரத்துக்கு கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? சிவபெருமான் என்பது அரச மரம். ஏன்?
97.9% கொடுக்கக்கூடிய தூய காற்றை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் எது? அரச மரம். அது மட்டும்தான் அவ்வளவு தூய காற்றை கொடுக்கும், வேறு எந்த மரம். அதனால தான் உங்களுக்கெல்லாம் இங்கே பெண்களுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருப்பீங்களே, அரசனை நம்பி புருஷனை கை விட்டுட்டா. அது தப்பானமாக நாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த பழமொழியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்பயாவது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, ஒரு முனிவர்கிட்ட ஒரு குருக்கிட்ட போனாங்க. கணவன் மனைவி கையை பிடிச்சி பார்த்தார் குரு. பித்தம் அதிகமாக இருந்தது, கர்ப்பப்பையில் பித்த நாடி அதிகமாக இருக்குது, குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரச மரத்தை தினமும் 9 முறை 2 பேரும் வலம் வாங்க, சுத்தபத்தமாக இருந்து வலம் வாங்கன்னார். இப்படி 3 வருஷம் வலம் வந்தாங்க. மறுபடியும் போகிறாங்க. 3ஆவது வருஷம் போகும்போது, போடி அந்த சாமியாருக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை, 3 வருஷமாக சுற்றுறேன், இன்னும் ஒரு புழுவியும் காணும் பூச்சியும் காணோன்னு கணவரை வர மறுத்துட்டார். மனைவி மட்டும் போனாங்க. போன உடனே அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. எங்கம்மா உங்கள் வீட்டுக்கார காணோம், 3 வருஷமாக வந்தார், இப்போ ஏன் வரல? சுவாமி நாங்களும் 3 வருஷமாக சுற்றுறோம், ஆனால் ஒன்றும் காணமே சுவாமி. ஆமாம், அவர் எங்கம்மா? அவர் அவங்க அம்மா வீட்டில் இருந்து அரச மரத்தை சுற்றுறார், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அரச மரத்தை சுற்றுறேன் சொன்னாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சாமியார் சொன்ன வார்த்தை தான் இந்த பழமொழி, அரசனை நம்பி புருஷனை விடுவாளோ, அரச மரத்தை நம்பி புருஷ மரத்தை விடுவாளோ. இந்த மரம் என்கின்ற ஒன்றை விட்டுட்டா, அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டா, அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டான்னு நாளடைவில் இப்படி மாறி போச்சு. அரச மரத்தையும் சுற்றி புருஷ மரத்தையும் சுற்றி கணவன் மனைவி என்கின்ற இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்தினால்தானே புழு பூச்சி உற்பத்தி ஆகும். அதுக்கு சொன்ன பழமொழி இந்த பழமொழி. நாம் எல்லாம் தப்பாகவே அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லா பழமொழியுமே. இப்போ அப்படி வந்த பழமொழி, அரச மரம் என்பது சிவபெருமான், வேப்ப மரம் என்பது அம்பாள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து என்னென்னா அர்த்தநாரீஸ்வர மரம் என்று ஒன்று உண்டு, அதுதான் வன்னிய மரம். காளி தேவி பாதி, சிவபெருமான் பாதி, ஆண் பாதி பெண் பாதி. அர்த்தநாரீஸ்வர மரம் அதுதான் வன்னிய மரம். வன்னிய மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருந்தால் கிட்டத்தட்ட 4 மடங்கு பலன் அதிகம் அந்த பிள்ளையாருக்கு. இப்போ இந்த உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற பிள்ளையாருக்கு 1 மடங்கு அவர் வலம் வந்தார். ஆனால் அதே வன்னிய மரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளையாரை வலம் வந்தீங்கன்னா 4 மடங்கு. ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா 4 சுற்றுக்கு பலன் கிடைக்கும். அது என்ன, அது அவ்வளவு சிறப்பா? வன்னிய இலைக்கு ஒரு சிறப்பு, கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு சிறப்பு. அந்த வன்னிய மரமாக இருக்கக்கூடிய சிவ பார்வதி அந்த வன்னிய இலையினுடைய இணுக்கை எடுத்து அப்படி பிள்ளையார் மேலே வச்சுட்டிங்கன்னா எங்கள் அப்பம்மா ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் அப்பம்மா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கிடைக்கட்டும், அதனால் நீ என்ன கேட்குறியோ அதை நான் தரேன்னு சொல்லி சிவபெருமானும் கொடுக்குறார், பார்வதி அம்மையாரும் கொடுக்குறார், பிள்ளையாரும் கொடுக்குறார். அந்த இலைக்கு உரிய தன்மையினுடைய திருவருளும் சேர்ந்து கிடைக்கின்றது 4 மடங்கு பலன். அதனால தான் வன்னிய மரத்தினுடைய பிள்ளையாருக்கு மட்டும் அதிக பலன். வன்னிய மரத்தினுடைய பிள்ளையாருக்கு மட்டும் அதிக பலன். இனிமேல் பிள்ளையார் கோயிலுக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் 1000 தாமரையால் அர்ச்சித்தாலும் அந்த புண்ணியம் கிடையாது, 1 கோடி மலரால் அர்ச்சித்தாலும் அந்த புண்ணியம் கிடைக்காது. ஆனால் ஒரே ஒரு இனுக்கு வன்னிய இலை வச்சுட்டிங்கன்னா பிள்ளையார் மன மகிழ்ச்சியோடு இருப்பார். அது மட்டும் இல்லை, 3 பேருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. பார்வதி ஆசீர்வாதம், பரமசிவன் ஆசீர்வாதம், பிள்ளையார் ஆசீர்வாதம், 3 மடங்கு திருவருளும் நமக்கு சேர்த்தே கிடைக்குது. அதனால் இலை அப்படின்னு சொன்னால் வன்னிய இலை, சிவபெருமானுக்குரியது வில்வ இலை, அம்பாளுக்குரியது வேப்பிலை, பெருமாளுக்குரிய எல்லா வழிபாட்டிலையும் துளசி, பிள்ளையாருக்குரிய வழிபாட்டுக்குரிய இலை அருகம்பில் அது புல். ஆனால் இலை என்பது வன்னிய இலை. அது கடுத்து இன்னொரு கடவுளுக்கு தெரியாது. முருகப்பெருமானுக்கு என்ன இலை? முருகப்பெருமானுக்கு என்ன இலை? அவருக்கு வேட்டி கட்டுறதே என்ன வேட்டி கட்டுவீங்க? ஆனால் பச்சை சாற்றுதல் என்கின்ற ஒரு வழிபாட்டு முறை உண்டா இல்லையா? எல்லா கோயிலையுமே பச்சை சாற்றுதல் அப்படின்னு சொல்லி பன்னீர் இலை திருச்செந்தூர் தலத்தில் விபூதி வச்சு கொடுக்கக்கூடிய இலை. ஆனால் அர்ச்சனைக்கு அது கிடையாது, சாற்றக்கூடியதற்கு அது கிடையாது. சரி, நீங்கள்லாம் பூ கட்டுறீங்கல்ல, அந்த பூ கட்டுறதில் பச்சையாக ஒரு இலையை வச்சு காமகமான வாசனை வச்சு கட்டுறீங்களே, என்ன இலை? மறிக்கொழுந்து, தவனம். இது 2ம் தான் முருகப்பெருமானுக்கு. தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் 1 கோடி தாமரை ஆலய பூஜை பண்ணுகிற பொழுது என்ன பலனோ, 1 பிடி
தவனத்தினாலோ ஒரு பிடி மறி கொழுந்தினாலேயோ அவருக்கு நீங்கள் சின்னதாக ஒரு மாலை கட்டி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் அடுத்த வினாடி கொடுப்பார். இது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது இந்த இலை என்பது. அதனால தான் யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, இறைவனுக்கு உரிய இலை என்பது அதுதான் பச்சிலை. இப்போ புரிஞ்சிருக்கும், எல்லா கடவுளுக்கும் இலை என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தலையில் குட்டி கொள்ளுகிற வழிபாடு, இதை முதலில் செய்தவர் அகத்தியர். கமண்டலத்தை, ஆகாச கங்கையை கமண்டலத்தில் அடைச்சி கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா குடகுமலையில் உட்காந்து ஓம் நமச்சிவாய நாமெல்லாம் கூட பூஜை பண்ணணும். ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லையா முருகான்னு சொல்லுங்கள், இல்லையா விநாயகான்னு சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளையோ ஒரு கடவுள் வணங்குங்க. ஏன்னா நிறைய பேர் ராமரை கும்பிட்றதா, கிருஷ்ணரை கும்பிட்றதா, அப்புறம் பிள்ளையாரை கும்பிட்றதா, முருகரை கும்பிட்றதா. இப்போ ஒரு ட்ரெண்டு தனியாக ஒன்று மாறி இருக்குது, வாராகியை கும்பிட்டாதான் நிறைய கொடுக்குறாளாமே. உண்டா இல்லையா? எல்லா கோயிலையும் இப்போ வாராகி சிலையை வச்சு விட்டா. உள்ளே இருக்கிற பிள்ளையார் கொடுக்காத்தியா வாராகி கொடுக்க போகிறார். என்ன ஒன்றுன்னா வாராகியை வச்ச உடனே பயபக்தியோட தினமும் கோயிலுக்கு வரும். அதே பிள்ளையார் இருந்தால் கொஞ்சம் அலட்சியம், நம்ம பிள்ளையார் தானே இருக்கிறார் அங்கே தான், எங்கே போயிட போகிறார் அப்படின்னு நினச்சி அலட்சியம். ஆனால் வாராகி வச்சிருக்கிறாராம், அதனால் தினமும் வாராகியை போய் பார்த்துட்டு வந்துட்டு வாராகி கிட்ட போய் கொஞ்சம் பயபக்தியா. என்ன கல்யாணம் ஆன புதுசில் மனைவி வீட்டுக்கார மேலே சித்தெரும்பு போச்சு. குட்டியாக ஒரு எறும்பு இருக்கும்ல, அந்த எறும்பு மாமாண்ணா, ஏண்டி ஏண்டி எப்படி கத்துற? மாமா உங்கள் மேலே எறும்புன்னா. 10 வருஷம் ஆயிடுச்சு. தின்ன மேலே உட்காந்துருக்கிறார். அடையே அது மேலே என்னமோ முதுகில் ஓடுது பாரு, என்னன்னு பாரு. ஒன்றும் இல்லை, ஓனாதான் படு, அதுவாக போயிடும். அது மாதிரி தான் பழகினா பாலும் புளிக்கும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரிந்து வைத்து கொள்ளுங்கள். தங்கம் ஒன்று தானே, மூக்கில் போட்டால் மூக்குத்தி, காதில் போட்டால் கம்பல், கழுத்தில் போட்டால் நெக்லஸ், அதுவே கொஞ்சம் கீழே இருந்தால் ஆரம், அதுவே கொஞ்சம் கீழே இருந்தால் இன்னொன்று, அதுவே சைனா மாறுது, அதுவே டாலராக மாறுது, அதுவே மோதிரமாக மாறுது, அதுவே வளையலாக மாறுது, அதுவே கொலுசாக மாறுது, அதுவே ஒட்டியானமாக மாறுது, அதுவே காப்பாக மாறுது. ஆனால் மூலப்பொருள் என்ன? தங்கம். அரிசி ஒன்று தானே, இட்லியாக இருக்குது, தோசையாக இருக்குது, இடியாப்பமாகுது, ஊத்தாப்பமாகுது, அதிரசமாகுது, முறுக்காக இருக்குது, சாம்பார் சோறாகுது, சக்கரை பொங்கலாகுது, வெண்பொங்கலாக இருக்குது, அப்புறம் வெஜிடேபிள் ரைஸாக இருக்குது, அப்புறம் பிரியாணியாக இருக்குது. அதிலையே பல வகை செய்கிறோம். ஆனால் மூலப்பொருள் என்ன? அரிசி தானே. அப்போது மூலம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய திருவருள். உருவம் இடத்திற்கு தகுந்தாற் போல, அந்த வண்ணங்களுக்கு தகுந்தாற் போல பேர் மாற்றப்படுகிறது, அவ்வளவுதான் விஷயம். ஆனால் உன் பக்தி எவ்வளவு, உன் அன்பு எவ்வளவு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. மற்ற எல்லா பொருளும் இறைவன் கொடுத்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுபடுத்துகிற மற்ற பொருள்கள் எல்லாமே இறைவன் கொடுத்தது. நீங்கள் இறைவன் கொடுத்த பொருளை தான் அபிஷேகம் பண்ணுறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, யாகம் வளர்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று எதுன்னா கண்ணீர். வேறு எதனாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடவுள் முன்னாடி போய் மனமாற உருகி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் இந்த உடம்பு நனையணுமா? அப்படி மட்டும் உள் உருகி இறைவனிடத்தில் அன்பை செலுத்தி நீங்கள் பிரார்த்தனை எது வேண்டுமானாலும் வைத்தாலும். அதுக்காக பிரார்த்தனைன்னா பக்கத்து வீட்டுக்கார் 102 இன்ச்சில் டிவி வாங்கிட்டார், ஏற்கனவே 3 ஃப்ளாட் இருக்குது, 4ஆவதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டார், ஏற்கனவே 2 கார் இருக்குது, 3ஆவதாக வாங்கிட்டார், நாம் வாங்க முடியலையேன்னெல்லாம் கடவுள்கிட்ட முறையிடக்கூடாது. நியாயமாக, சுவாமி எனக்கு நோய் இருக்குது, ஒரு சொந்த வீடு இல்லை, அதே மாதிரி எனக்கு ஒரு எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகலை, எனக்கு நல்ல மருமகள் இல்லை, இல்லை நல்ல மகன் இல்லை, என் குழந்தையை திருத்து, ஒரு கல்வியை கொடு, நல்ல வேலையை கொடு, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடு, அவர்கள் ஆரோக்கியத்தை கொடு, அதே மாதிரி என்னையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள். அதே மாதிரி நியாயமான ஆசையைத்தான் இறைவனிடத்தில் முறையீடாக வைக்க வேண்டுமே தவிர, வேண்டுதலாக வைக்க வேண்டுமே தவிர, பக்கத்து வீட்டுக்கார் வாங்கிட்டார், எழுத்த வீட்டுக்கார் வாங்கிட்டார், மாமா வாங்கிட்டார், மச்சான் வாங்கிட்டார், அக்கா வாங்கிட்டார், இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சா நம்மளுடைய பேராசை என்பது அதனுடைய பொருள்.
அப்பன்னா அதுக்கெல்லாம் கடவுள் மேலே நிந்தித்தனைன்னா நம்ம கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? நியாயமாக இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அவரவர்கள் வேட்டியை, அவரவர்கள் புடவையை, அவரவர்கள் ஃபேண்ட்டை அவரவர்கள் கையினால் உடுத்தி கொள்ளுகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் 1000 கோடி வைத்திருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள். எத்தனை பேருக்கு கை இல்லை, எத்தனை பேருக்கு கண் இல்லை, எத்தனை பேருக்கு கால் இல்லை? நீங்கள்லாம் ஒவ்வொரு முறையாவது, ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த GH, ராயப்பேட்டை, ஸ்டான்லி எல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். அங்கே இருக்கக்கூடிய கோராமைகள் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்போ அவ்வளவு சிறப்புகள் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம புடவையை நாம் உடுத்திக்கிறதுக்கு எத்தனை கோடி நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. நமக்கு கண்ணு கொடுத்ததுக்கு எத்தனை சொல்லணும்? ஒன்றும் இல்லை, ஒரு தூசு விழுந்துருச்சுன்னு கடவுள் யாருக்கிட்ட? டாக்டர்கிட்ட போகிறோம். அவன் அந்த டாக்டர் சொல்கிறார் 1 லட்சம் ஆகும். அப்போ இத்தனை வருஷமாக கண் பார்வை கொடுத்த கடவுள் நமக்கு எத்தனை லட்சத்தை கொட்டி கொடுத்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். ஒரு 6 வருஷம் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கேட்கிறார் ஒரு நிமிடம் அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு. ஆனால் இத்தனை வருஷமாக கண் பார்வை என்பதை நேரடியாக நல்ல முறையில் கொடுத்திருப்பதற்கு எத்தனை முறை அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம்? ஒரு திறமையாவது நம்மெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? அதனால் மூலப்பொருள் தங்கம் என்பது ஒன்றுதான். தோசை எப்படியோ அப்படி தான், இட்லியும் எப்படியோ அப்படி தான், ஊத்தாப்பம் எல்லாமே ஒரே வர்றதில் தான். ஆனால் நீ எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாய், பக்தி செலுத்துகிறாய், அதான் முக்கியம். அன்பே சிவம், அன்பு தான் கடவுளுக்கு பிரதானம். நீ கோடி குடம் பால் ஊற்றினாலும் பிள்ளையாருக்கிட்ட இன்றைக்கே கோடி குடம் நாங்கள் தான் பால் அபிஷேகம், எங்களுக்கு தான் உபயம், அங்கே நான் போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இறைவன் கொடுத்தார் செய்கிற, இறைவன் கொடுக்கலன்னா முடியாது இல்லையா? அதை விட இன்னொன்று, இறைவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி ரிட்டன் கொடுக்குறோம், அவ்வளவுதான். நீங்கள் என்ன செஞ்சாலும். ஆனால் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவர்கள் காலடியில் சரணாகதி அடைந்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் கேட்குறது அத்தனையும் கிடைக்கும். ஏன்னா கண்ணீர் மட்டும்தான் நம்மால் உருவாக்க முடியும் நம் உடம்பில் இருந்து. ஏன்னா எல்லா நேரத்துலேயும் கண்ணீர் வராது, எல்லா நேரத்துலையும் கண்ணீர் வராது. அப்படி அங்கே ஆண்டவனை பார்க்கிற பொழுது நினைக்கணும், மனம் உருகணும். அப்படி நினைக்கிறதும் உருகிறது தான் சிறப்பு. அது மாதிரி எல்லா கடவுளும் கொடுப்பதற்கு, எந்த கடவுளும் எடுப்பதற்கு இல்லை. இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டாலும் சரி, முருகரை கும்பிட்டாலும் சரி, இல்லை சிவனை வணங்கினாலும் சரி, இல்லை பெருமாளை கும்பிட்டாலும் சரி, என்னத்து உளுந்து உளுந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? 5 மணி நேரம் அடைச்சி வச்சாலும் அங்கே நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நிறைய கொடுப்பார், அதானே? அந்த காரணம் தானே. ஆனால் அவரே கொடுக்கணுன்னாலும் நம்ம சிவபெருமான்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும். அவர் 8 லட்சுமியை கையில் வச்சுருக்கார். சுவாமி அவர் கேட்குறாரு, நான் சரி சரி கொடு, நேரம் வரும்போது எடு. ஆனால் எல்லா கடவுளும் கொடுத்துட்டா எடுத்துருவாங்க. ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் கொடுத்தால் 21 தலைமுறை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவார். திருப்பி ரிட்டன் வாங்குகிற பழக்கம் இல்லாத ஒரே கடவுள் யாரான்னா சிவபெருமானுடைய குடும்பத்தினர் மட்டும்தான். சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் தான். அப்போ வைணவம் இல்லையாண்ணா அவர் கொடுப்பார், 8 லட்சுமியும் கொடுப்பார். ஆனால் நம்ம அந்த வாங்கின உடனே ஆடாத ஆட்டம் ஆடின உடனே அவர் எடுத்துருவார். கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக கோடீஸ்வரன் ஆகிட்டு திடீர்னு நம்மளை கோமநாண்டி ஆக்கி வச்சுருவார். ஆனால் இறைவன் ஒருவன் தான். பல வடிவங்கள், எப்படி நான் தோசை இட்லி இடியாப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் அது மாதிரி. ஆனால் பக்தி என்பது நம்ம இடத்துல காட்டணும், அதுதான் உண்மை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பக்தியோடு இருப்பது சிறப்பு. இப்போ 2வது முதல் வழிபாடுன்னு சொன்னாலே தலையில் குட்டி கொள்ளுகிற வழிபாடு. அகத்தியர் கமண்டலத்தை அடைச்சி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்தார், இந்த தேவர்களுக்கு சூரபதமனுடைய கொடுமையான ஆட்சி. 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆட்சி பண்ணுறான். ஒரு யுகம் 2 யுகம் இல்லை. ஒரு யுகத்துக்கு எத்தனை வருஷம்? ஒரு யுகத்திற்கு எத்தனை ஆண்டு காலம்? 60,000 வருஷம். எவ்வளவு? 60,000 வருஷம். அப்போ 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேலே யார் துன்பப்படுறா? தேவர்கள் துன்பப்படுறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தட்டு கழுவாத, கழுவாத தட்டில் சாப்பாடு, இப்படி பல வடிவத்தில் போட்டுகிட்டே இருக்கிறதுனால அப்போ தேவர்கள் தலைவன் இந்திரன் போய் வணங்குறான். சுவாமி, கொடுக்கக்கூடாதவன் கையில் பட்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா தேலு கையில் பட்டம் கொடுத்தா கதி என்ன ஆகும்? அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும்.
முனிவர் குளிக்க போனார், குளத்தில் தேல் இருந்தது, அவர் எடுத்து கீழே விடுறார், அது கொட்டுது, கையை ஒதுறார், மறுபடியும் விடுது, அது எடுத்துக்கு மேலே விடுறார், அது கொட்டுது, விடுறார். இதை சீடன் ஒருத்தன் பார்த்துனா அதுதான் கொட்டுதுன்னு தெரியுது இல்லை, அது எதுக்கே இத்தனை முறை மேலே எடுத்து எடுத்து விடுறீங்க குருநாதா? தேலோட குணம் கொட்டுறது, முனிவரோட குணம் என்னோட குணம் காப்பாற்றுறது. அது மாதிரி தேலுக்கு பதவி கொடுத்தா சூரபத்மன் கொடுமையான ஆட்சி. இந்த தேவர்கள் தலைவன் போய் வணங்கினார். சிவபெருமான் சொன்னார், அப்பா எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆகாச கங்கையை கமண்டலத்தில் அடைச்சி அகத்தியர் கொண்டு வந்து குடகுமலையில் உட்கார்ந்துருக்கிறார், பிள்ளையாரை வணங்கு. சுவாமி நான் எங்கே போவேன் சிலைக்கு? இப்போ தான் எல்லாம் களிமண்ணில் அடித்து அடித்து கொடுக்குறாங்க, அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் எதில்? பசும் சாணம், மஞ்சள், சந்தனம், இது மூணுத்தில் தான் பிடிச்சி வச்சுட்டு 2 அருகம்புல அங்கே மேலே சொல்லிடுவார். அவ்வளவுதான் பிள்ளையார். இதை வழிபாடு செய்தாலே அடுத்த வினாடி வந்துடுவார். யார்? 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன்னு வந்துடுவார். வந்த உடனே கேட்டார், இந்திரா என்ன வேணும்னார். ஒன்றும் இல்லை, ஆகாச கங்கையை கமண்டலத்தில் அடைச்சி கொண்டு வந்திருக்கிறாரே, அதை எப்படியாவது தட்டி விடுங்க சாமி. அப்படியா? அடுத்தவங்க சொத்து திருடக்கூடாதே சாமி. சுவாமி எங்கள் துன்பத்தை போக்குவதற்கு இதை செய்யுங்க. காகத்தினுடைய வடிவத்தை எடுத்து பிள்ளையார் போனார். போன உடனே பார்த்தார், கா கா கான்னு 3 முறை கூப்பிட்டார். கமண்டலத்துக்கு மேலே காக்கா உட்காண்டிருக்கு. கண்ணை மூடி அகத்தியர் தியானத்தில் இருக்கின்றார். காக்கா தானே கத்திட்டு போட்டோன்னு விட்டார். நான் கூப்பிட்டு பார்த்தேன், அகத்தியர் கண் விழிக்கலை. கேட்டுட்டு தட்டி விடலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் கண் திறக்காதனால காலால் தட்டி விட்டார். அதனால் அதுக்கு காவேரின்னு பேர். ஆகாச கங்கையை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆகாச கங்கையை நான் கமண்டலத்தில் அடைத்து வைத்தேனே, இந்த காக்கா தட்டி விட்டுடுச்சே, இந்த காகத்தை கொட்டவாமல் போகக்கூடாதுன்னு இந்த 2 கரத்தால் குட்ட போனார். அப்படி குட்டி கொல்லுவதற்கு அப்படி குட்ட போகும்போது தான் அது பறந்து 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 திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். சுவாமி நீங்கோன்னு தெரியாம உங்களை போய் நான் குட்ட வந்தேனே, இந்த பாவத்தை நான் எங்கு போக்குவது அப்படின்னார். இங்கேயே போக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவாமி என்ன சொல்கிறீங்க? இங்கேயே ஆமாம், தெரியாமல் தானே பண்ண. ஆமாம் தெரியாமல் தான் பண்ண. நீங்கள் காக்கா வடிவத்தில் இருந்தீங்க, ஆனாலும் எனக்கு நீங்கள் தானே அடையாளம் தெரியல. அப்படியா? சரி, தெரியாமல் செய்கிற பாவத்திற்கு அன்றன்றே அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து கொள்ளலாம். எப்படி? என்னை குட்ட வந்தது போல உன் தலையில் குட்டி கொண்டால் அந்த பாவம் விலகிவிடும். இன்றைக்கும் திருச்சி உச்ச பிள்ளையார் கோயிலில் நீங்கள் படியேறுகிற பொழுது இந்த படியில் பார்த்தீங்கன்னா குட்டுப்பட்ட அகத்திய மகரிஷியினுடைய சிலை வடிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் இன்றைக்கும் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட அதை ஏறி போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா 3 பேருடைய உருவம் வரைந்திருப்பாங்க. ஒன்று அகத்தியர், இன்னொன்று 10 தலை ராவணன், இன்னொன்று விபூஷணாழ்வார். இவங்க 3 பேரும் தான் இந்த தலையில் குட்டி கொள்ளுகின்ற வழிபாட்டை செய்தவர்கள். அதில் முதல்ல செய்தவர் அகத்தியர், 2வது செய்வது ராவணேஸ்வரன், 3வதாக செய்தவர் விபூஷணாழ்வார். ஸ்ரீரங்கநாதரை கொண்டு வந்த பொழுது தடுத்தாட்கொண்டு திருச்சியில் வைக்கப்பட்டது பிள்ளையார் தான். அதே மாதிரி 1000 வருஷம் தவம் இருந்தான். யாரவன்? ராவணேஸ்வரன். காட்சி கொடுத்தார் சிவபெருமான். காட்சி கொடுத்து அடுத்த வினாடி பார்த்தார், பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துரு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அப்பேற்பட்ட சிவபெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து அடுத்த வினாடி, அப்பா ராவணா என்ன வேணும்? ஈஸ்வர பட்டம் வேணும். அது கொடுத்தேன். அடுத்து என்ன வேணும்? சுவாமி என் இலங்கை அழியாமல் இருக்கணும். அப்படியா? சரி, என்ன வேணும் கேளு. உங்கள் இதயத்தை லிங்கமாக்கி கொடுங்கோ. உங்கள் இதயத்தை லிங்கமாக்கி கொடுங்கோன்னு கேட்டார். சிவபெருமான் தன்னுடைய இதயத்தை வெளியில் எடுத்து சிவலிங்கமாக்கி ராவணா இந்தான்னார். அந்த லிங்கத்திற்கு பெயர் ஆத்மலிங்கம்னு பேர். 51 சக்தி பீடத்தில் அதுவும் ஒன்று. கர்நாடக மாநிலம் ஜூப்ளி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோகர்ண ஈஸ்வரர் என்பது அதனுடைய நாமம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவரை போய் பார்க்கணும். ஏன்? சிவபெருமான் இதயத்தை பார்ப்பது எவ்வளவு அரிது.
1000 வருஷம் தவம் இருக்கணும். நம்மளால் முடியுமா? ஆயுஷே 60 வருஷமோ அதுக்கு மேலே இருந்தால் காட் கிஃப்ட் இல்லையா? அதுக்கு மேலே இருந்தால் காட் கிஃப்ட் தானே. அப்போது 1000 வருஷம் தவம் பண்ண முடியுமா? அதனால தான் இறைவன் கொடுத்தார். இப்படி கையில் வாங்கியாச்சு. அதுக்கு பேர் ஆத்மலிங்கம். காற்றை விட லேசானது. கையில் வாங்கிட்டார். ராவணா நில், சொல்லுங்க சுவாமி, இலங்கைக்கு கொண்டு போகிற வழியில் எங்கேயும் வழியில் வச்சுடாதே, வச்சுக்கணானா அங்கேயே செட் ஆகிடுவேன். அப்படியா சுவாமி? சரி. இவன் கொண்டு போயிட்டே இருக்கான். ஏற்கனவே இவன் ஆட்சி எப்படி இருக்குதுன்னா குரங்குக்கு கல் வாத்தது போலகுது. குரங்கு என்ன பண்ணும்? மரத்துக்கு மரம் தாவும். அதுக்கு கொஞ்சம் மதுவை ஊற்றி விட்டீங்கன்னா இலைக்கு இலை தாவும். இவன் காத்தால 8 மணிக்கு ஒரு சட்டம் போடுறான். என்ன தெரியுமா? இன்று எல்லோரும் வரி கட்ட வேண்டும், குடிநீர் வரி 1000 ரூபாய். 8 மணிக்கு சட்டம். 9 மணிக்கு சொன்னான், மழை பெய்து கொண்டே இருப்பதனால தண்ணீர் ஸ்டாக் இருக்கின்ற காரணத்தினால் வரி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா. மழை நின்று போச்சு. 10 மணிக்கு சட்டம் போடுறான். யாரெல்லாம் 11 மணிக்குள்ள 10,000 ரூபாய் குடிநீர் வரி கட்டுகிறீர்களோ அவர்களுக்கு 1 வருடம் தண்ணீர் இலவசம். இல்லை என்றால் தண்ணீர் ரத்து. எது? லைன் கட் பண்ணப்படும். 8லேருந்து 10க்குள்ளேயே இத்தனை சட்டம் போடுறான்னா அவன் ஆட்சியில் எவ்வளவு கொடுமையை மக்கள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். அதனால் இந்த 33 கோடி தேவர்கள் போய் சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க, ஐயா கொடுக்கக்கூடாதவன் கையில் ஆத்மலிங்கத்தை கொடுத்துருக்கிறீங்களே, 1000 ராமபெருமானாலும் இந்த இலங்கை என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் ராவணன் பெற்ற அந்த ஆத்மலிங்கத்தை வைத்து ஒரே ஒரு கரத்தினால் ஒரு கை தண்ணி ஊற்றிருந்தாலும் 1000 ராமராலேயோ 1000 ஆஞ்சநேயராலேயோ அந்த இலங்கையை அழிச்சிருக்க முடியாது, ராவணனையும் அழிச்சிருக்க முடியாது. அப்பேற்பட்டது அந்த ஆத்மலிங்கம். ஆனால் இலங்கைக்கு கொண்டு போகிறான். போகிற பொழுது பார்த்தார் 33 கோடி தேவர்கள் வணங்கினாங்க. வணங்கிய உடனே சிவபெருமான் சொல்கிறார், தடுத்தாட்கொள்றதுக்கே பேர் போனவன் என் பிள்ளை, முதல் பிள்ளை, அவனை வணங்குங்கோ, உங்கள் வேலெல்லாம் சரியாக போயிடும். வணங்கினாங்க. வணங்கி அடுத்த வினாடி பார்த்தாங்க, அப்பா என்ன வேணும்னார். சுவாமி அந்த கொண்டு போகிற ஆத்மலிங்கத்தை தடுத்து வைக்கணும். அப்படியா மாமா? யாரை? பெருமாளை கூப்பிட்டார். நீங்கள் அத்தையோட சீக்கிரமாக வாங்கும். வந்தார். மாமா அத்தை மாடா வரட்டும், நீங்கள் கண்ணுக்குட்டியாக வாங்க மாமா. மாடு மேய்க்கிற சிறுவனாக பிராமண பிள்ளையாக இவர் மாறிட்டார். மாறின அடுத்த வினாடி இப்படி போகிறாங்க. அடியே லட்சுமி, ஏன் மருமகனே, என் முன்னாடியே என் பொண்டாட்டியே அடியே லட்சுமின்னு கூப்பிட்றியே, நியாயமா இது? மாமா இதெல்லாம் சும்மா மாமா, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கக்கூடாது. அக்கறைக்கு இக்கரை பச்சை, இங்கேயே மேடினா அங்கே போகிறா பார். அப்போ தான் ராவன் அந்த வழியாக வர்றான். வந்தவனை பார்த்தார். வருண பகவானே, நீங்கள்லாம் கூட நன்றி சொல்லிடுங்க. எதுக்கு? ஆமாம், இல்லைன்னா நான் இந்நேரம் உள்ளே உக்காந்துருக்கணும். அது எவ்வளவு பேர் உட்காந்துருப்பா, எவ்வளவு பேர் கேட்பா. மழை பெய்யுது, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படியா? ஏன் உங்கள் பிள்ளையார் மட்டும்தான்? அப்படியா? பத்தியா எவ்வளோ வேக அந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்காகவே இதுக்காகவே ஓங்கி ஒரு கைத்தட்டுங்க பார்க்கும். இல்லை, மழை வரக்கூடாது, இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்கணும், அதுக்காகவே விடலை தேங்காய் போடுறேன், அதனால் பிள்ளையாரே மழை வரக்கூடாதுன்னு வேண்டியிருக்கான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இல்லையா? அந்த கேட்கணும் என்கின்ற ஆர்வம் இருக்குது இல்லையா? அதுவே பெரிய விஷயம் தானே. அதனால தான் உங்கள் பிள்ளையார் வர வைக்கல. ஆமாம், நான் வீடு போய் சேர்ற வரைக்கும் சொல்லிடுங்க, நான் வீடு போய் சேர்ற வரைக்கும் வரவேன். நாளைக்கு வேண்டி இருக்கிறீங்க, அவர் தரமாட்டாரா? நாளைக்கு வரைக்கும் சொல்லிட்டார். ஆமாம், அதை தான் நானும் சொல்கிறேன். அதனால் அவரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். வர்ண பகவான்கிட்ட சொல்லி வச்சுட்டு இருக்கார். அதனால் வர்ண பகவான் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். இப்போ வர்ண பகவானை கூப்பிட்றார். பிள்ளையார் கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்தார். சுவாமி வணக்கம்னார். ஒன்றும் இல்லை, அவன் மூச்சு காற்று வழியாக போய் என் வயிறு எவ்வளவு பறிச்சிருக்கான், அவன் வயிறையும் இவ்வளவு பறிச்சாக்குன்னார். மூச்சு காற்று வழியாக வர்ண பகவான் உள்ளே போனார். இப்போவும் பார்த்திங்கன்னா இதுதான் இயற்கையினுடைய சுபாவம். வெயில் காலத்தில் காத்தால் போனால் மறுபடியும் ராத்திரிக்கு போவோம் இதுக்கு. ஆமாம், ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், இதெல்லாம் அடக்க முடியாது. அதனால் உண்டா, அது காலையில் போனால் சாயங்காலம். ஆனால் அதே மழை 4 தூறல் தூரட்டுமே,
ஆமாம், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி போயிட்டு வருவோம். இப்போ மூச்சு காற்று உள்ளே போச்சு, எதை வருண பகவான் போன உடனே வயிறு பெருசாகிடுச்சு. கையில் சிவலிங்கம், எப்படி சிறுநீர் கழிப்பது யோசிக்கிறார். பார்த்தார், யாராவது இருந்தால் கொடுத்துட்டு போகலாமே, யாராவது இருந்தால் கொடுத்துட்டு போகலாமே, ஏன்னா கீழே வச்சாதான் செட்டில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டாரு. அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி, கான்க்ரீட் போட்ட மாதிரி செட் ஆகிடுவேன்னு சொன்னதுனால பார்த்தார், பிராமண பிள்ளை நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், அவசரம், அதனால் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோ, இது ஆத்மலிங்கம். இவர் பார்த்தா 10 தலை 20 கை, இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் இல்லை, ரொம்ப லேசாக இருப்பார். சரி, நான் 3 முறை கூப்பிடுவேன், அதுக்குள்ளே வந்துடணும். சரி, இவருக்கோ வாங்கிக்கிட்டா போதும்னு இருக்கு, வயிறு வெடிச்சு போயிடும் போல இருக்கு, அதனால வாங்கிக்கிட்டார். அவர் 3 அடி எடுத்து வைக்க, ஐயா 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 வச்சுட்டார், கீழே வச்சுட்டார். வச்ச உடனே பார்த்தார் சிவபெருமான், நமக்கு இங்கே தான் இடம் பர்மனன்ட் பொழுகுது, நம்ம பையன் அவன் கையாலேயே வாங்கி, அப்பா நீங்கள் பர்மனண்ட்டாக இங்கே இருந்துருங்கோப்பா, இலங்கைக்கு போகாதீங்கோப்பான்னு சொல்லிட்டார். அதனால் என் பையன் வாக்கு எனக்கு இது வேத வாக்குன்னு சிவபெருமான் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இவனோ காலை கடனை முடிக்கிற மாதிரி அங்கே போனே ஆத்தோரமாக போய் காலை கடன் எல்லாம் முடிச்சு மாதிரி அதை குடிச்சிட்டு கை காலை அலம்பிட்டு பயபக்தியோடு வந்து பார்த்தா பிள்ளையார் எதை வச்சிருக்கிறார், சிவலிங்கத்தை கீழே வச்சுட்டார். ஐயா பிராமண பிள்ளை 1000 வருஷம் தவம் பண்ணி 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு 10வது தலையை வெட்டுகிற பொழுதுதான் சிவபெருமான் காட்சியே கொடுத்தார். இப்படி அப்படி வாங்கின சிவலிங்கத்தை இப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ளே கீழே வச்சுட்டியே, சரி நமக்கு தான் பலம் 16,000 யானை பலம். எவ்வளவு? ஒரு யானை பலம் இல்லை, 16,000 யானை பலம். அவ்வளவு பலம் இருக்கே, 20 கரம் இருக்கே, எடுத்துள்ளான்னு இப்படி எடுக்கிறார். அது காதுனுடைய வளவள, காது பார்த்தீங்கன்னா பசுவினுடைய காது ரொம்ப சாஃப்டாக வளவளன்னு இருக்கும். பசுவின் காது தொட்டு பாருங்க, வளவளன்னு இருக்கும் அதனுடைய வளவளப்பு. அதனால் அது காது எது பசுவினுடைய காது மாதிரி வழுக்கிக்கிட்டே போகுது. அதனால் பார்த்தார், இது என்ன எடுக்கவே முடியல, பிராமண பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டியேன்னு இருகரத்தால் குட்ட போனார். பறந்து திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்துதான் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். சுவாமி நீங்கள்னு தெரியாமல் உங்களை நான் கொட்ட வந்தேனே, இந்த பாவம் என்னை எங்கே துளைப்பது, இங்கேயே குட்டிக்கோ, இங்கேயே போயிடும். இப்போ அந்த தலம்தான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்ணம், கோகர்ணம் அப்படின்னு பேர். அதுக்கு 51 சக்தி பீடத்தில் அதுவும் ஒன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கருவறைக்கும் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் கோகர்ண ஈஸ்வரனுடைய ஆலயத்திற்கு மட்டும் நீங்களே உங்கள் கரத்தால் போய் பாலை ஊற்றலாம், தேனை ஊற்றலாம், அபிஷேகம் பண்ணலாம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம், தொட்டு வணங்கலாம். யாரனா போய்க்கிறீங்களா? இல்லை. சரி, அவர் எப்படி இருப்பார்னு நான் சொன்னேன்னா அதிசயமாயிடுவீங்க. கட்ட விரல்ல பாதி, கொட்டைப்பாக்கு அளவு. எவ்வளவு? நம் கை விரல்ல அதில் கட்ட விரல்ல பாதி, கொட்டைப்பாக்கு அளவு. இந்த பாக்கு அறுக்கிறதுக்கு முன்னாடி முழு பாக்கு இருக்கும் இல்லையா, கொட்டைப்பாக்கு அளவு, அவ்வளவுதான் இருப்பார். அதுதான் ஆத்மலிங்கம். அங்கே யார் வேண்டுமானாலும் கருவறை வரைக்கும் போகலாம். கருவறையில் அந்த லிங்கத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம். நீங்களே உங்கள் கையால் எல்லா அபிஷேகமும் பண்ணலாம். இந்த ஒரு தலத்துக்கு மட்டும் அலோடு, மற்ற எந்த தலத்துக்கும் கிடையாது. ஏன்? இறைவனுடைய இதயம், இறைவனுடைய இதயம் எல்லாரும் தொடணுன்றதுக்காக. ஏன்? அப்போ தான் நாம் இறைவனுடைய இதயத்துக்குள்ளே இடம் பிடிக்க முடியுமா. அதனால் அந்த ஒரு தலத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் பர்மிஷன் உண்டு. மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த தலத்துக்குமே பர்மிஷன் இல்லை. அந்த ஒரு தலத்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்கிறார் இறைவன். ஆத்ம லிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மலிங்கத்திற்கு. அப்படிப்பட்ட ஆத்மலிங்கம் என்று சொல்லக்கூடியதை அங்கே வைத்ததுனால ராவணேஸ்வரன் ஒரு பக்கம், விபூஷணாழ்வார் ஒரு பக்கம், அகத்தியர் ஒரு பக்கம் தலையில் குட்டி கொள்ளுகின்ற வழிபாடு என்று சொல்லக்கூடியதை செய்தோம். இப்போ அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டால், காதுக்கு மேல் பகுதியில் அறிவை இயக்கக்கூடிய சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடிய நாடி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம்.
இந்த காதுக்கு மேல் பகுதியில் சுசும்னா நாடி. கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் தொலைவில் இவ்வளோ பெரிய ஒரு புளியாங்கொட்டையை வச்சு இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உயிர் போயிடும். அதனால தான் இந்த சினிமாவில் டெலிகாஸ்ட் காட்டுற போதெல்லாம் பார்ப்பாங்க, துப்பாக்கி இங்கே வச்சு தான் அடி சுடுவாங்க. ஏன்னா டக்குன்னு உயிர் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் இங்கே மட்டும்தான், அது சுசும்னா. அதனால் இந்த இடத்திற்கும் இந்த பேக் பின்னாடி இருக்கக்கூடிய மண்டைக்கும் உங்களெல்லாம் ஹெல்மெட் போட சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த அமுத கலசம் என்று சொல்லக்கூடியது செயல் இழக்காமல் இருப்பதற்கு இந்த பின்னம் பக்கம் இருக்கக்கூடிய மண்டை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த அமிர்த கலசம் கட்டி போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று, அந்த அமிர்த கலசத்தை சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் அவர்களும் அத்தனை பேருமே காட்டுக்கு போய் பல வருஷம் எதை பண்ணுவாங்க, தவம் பண்ணி உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அதை வெளியில் எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட்டுட்டா பல வருஷம் நமக்கு பசி எடுக்காது. அந்த வித்தை தெரியாதனால தான் நாம் எல்லாம் 1 வேளை 2 வேளை 3 வேளை, சில பேருக்கு சாப்பிட்றதே வேலை உண்டா இல்லையா? சில பேருக்கு அதே எப்போ பார்த்தாலும் வாயில் எதனா போட்டுனே இருப்பாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர். அதனால் அந்த அமிர்த கலசம் ஏன் அப்படின்னா தலையில் இங்கே நாமெல்லாம், ஆனால் தலையில் யாருமே ஸ்ட்ராங்காக குட்டிக்கிறது கிடையாது. எப்படி குட்டணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி குட்டணும். அப்படி குட்டுகிற பொழுது இந்த உடம்பு முழுவதும் ஷாக்கடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்குமே. அப்படி வந்தால் ஒரு துளி அமிர்த கலசம் இந்த உடம்பு பகுதியில் சிந்தும். அப்படி சிந்தினா அறிவில்லாத குழந்தை, எல்லா படிப்பில் யாரெல்லாம் கொஞ்சம் மட்டமாக இருக்காலோ, டாக்டர் படிக்கிற குழந்தைங்க, என்ஜினியர் படிக்கிற குழந்தைங்க, +2 படிக்கிற குழந்தைங்க, 10th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இதெல்லாம் காடு கிஃப்ட்டு. தினமும் நாளையிலிருந்து ஒரு 48 நாள் குழந்தைங்களை விடியற் காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுப்ப வச்சு கோயில் நடையே சாத்தியிருந்தால் கூட இங்கே வந்துட்டு குளிச்சுட்டோ குளிக்காமையோ கை கால் மூஞ்சி அடம்பிட்டு ஒரு 3 முறை தலையில் குட்டி கொண்டு 3 தோப்பு கரணத்தை போட்டுட்டு போய் படிக்க சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு ஞானம், அறிவு ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த அமிர்த கலசம் உடம்பில் ஒரு துளி சிந்தும். சிந்தினால் நோய் வராது. பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, ஹார்ட் அட்டாக் வராது. இன்னொன்று, பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய நோயே வராது. ஆனால் நாங்கள்லாம் தோப்புக்காரனா பல வருஷமாக போட்டுன்னு தானே இருக்கிறோம், பல வருஷமாக தலையில் குட்டி கொண்டு தானே இருக்கிறோம். ஆனால் எப்படி குட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஆனால் தோப்பு கரணத்துக்கு ஒரு முறை இருக்குது. கட்டை விரல் 2ம் இப்படி ஒன்றா இருக்கணும், கால் கட்டை விரல் 2மே ஒன்றா இருக்கணும். வலது கரம் இடது காதில் இருக்கணும், இடது கரம் வலது காதில் இருக்கணும். 3 தோப்பு கரணம் கண்டிப்பாக உட்கார்ந்து எந்திரிக்கணும். ஆனால் மண்டையை ஆட்டிட்டு எந்திரிக்கிறதுக்கு பேரில் நீங்கள் அதை முயற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த முட்டி வலி வராது, இந்த இடுப்பு வலி வராது. இன்னொன்று என்ன பிரச்சனைனா பக்கவாதம் வரவே வராது. சரியாக இயங்கும் நாடி என்கின்ற சுசும்னா நாடி சரியாக இயங்கிக் கொண்டே இருந்தால் நமக்கு பிரச்சனை என்பது வரவே வராது. உடல் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடியது வரும். இன்னொன்று, நினைவாற்றல் பெருகக்கூடிய வழிபாட்டு முறையில் இந்த தலையில் குட்டி கொள்ளுகின்ற வழிபாட்டு முறைதான் முதன்மையானது. எல்லா கோயில்லையும் போன உடனே ஏன் பிள்ளையாரை வைக்கிறாங்கன்னா, இந்த தலையில் குட்டி கொண்டோமே ஆனால் அறிவிருந்தால் ஆண்டவனை வணங்குவோம், அறிவில்லைன்னா உள்ளே இருக்கிறது கல் கட்டைன்னுவோம், உள்ளே இருக்கிறது கல் கட்டம்போம். இதான் அறிவு. அப்போது அந்த அறிவை வளரச் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தன்னுடைய வழிபாட்டில் வைத்து கொண்ட ஒரே ஒரு பெருமான் பிள்ளையார். தோப்புக்கரண வழிபாடு என்று சொல்லக்கூடியதும் அதே போல தான். கஜமுகாசூரன் என்கின்ற ஒரு அரக்கன், அவன் சிவபெருமான இடத்துல 1000 வருஷம் தவம் பண்ணி மரணமில்லாத பெருவாழ்வு வேணும்னு கேட்டதனால சிவபெருமானும் கொடுத்துட்டார். ஆனால் மரணம் தரமாட்டேன், வேறு ரூபம் தருவேன், அந்த ரூபத்தில் நீ இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அவன் எல்லாரையும் சிறைப்படுத்தி படாத பாடுபடுத்தினான். தேவர்களை சிறைப்படுத்தி காத்தால 1008 தோப்புக்கரணம், மத்தியானம் 1008 தோப்புக்கரணம், இரவு 1008 தோப்புக்கரணம். எப்போ சாப்பாடு வேணும்னா தோப்புக்கரணம் போட்டால் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 3024 தோப்புக்கரணம். நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்னு யோசிங்க. இப்படி போட்டே வந்த உடனே அப்போ தான் அவனை அழிப்பதற்கு, போர் பண்ணுவதற்கு பிள்ளையார் புறப்படுகிறார்.
தேவர்கள் வணங்கியதனால பிள்ளையார் புறப்படுறார். புறப்பட்ட பொழுது என்னென்னமோ ஆயுதத்தில் அவனை வதம் பண்ண பார்த்தார். அவனை வதம் பண்ண முடியும். கடைசியாக தன் அழகான தந்தத்தை ஒடித்து அவன் மேலே எரிகிற பொழுது அவன் மூஞ்சூறு என்று சொல்லக்கூடிய எலி வாகனமாக வந்தான். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன்னு அது மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பித்தார். அந்த கஜமுகாசுரன் தான் மூஞ்சூறு வாகனமாக, சுண்டெலி வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா, எலி வாகனமாக வந்தார். அப்போ அழகாக இருந்த தந்தத்தை ஒடிச்சது எதில்? அந்த கஜமுகாசுரனை வதம் செய்வதற்கு இரண்டாவது முறையாக நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்னனால் ஏடாக மாமேறு வெற்பாக அங்கூர் எடுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. இதுதான் மகாபாரதத்தினுடைய முதல் செய்யுள். மகாபாரதத்தை எழுதி கொடுத்த ஒரு பெருமான் பிள்ளையார். இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? மகாபாரதம் இல்லை. வியாச பகவான் யாரை வச்சு எழுதுறதுன்னு கடைசியில் பிள்ளையாரை வச்சு தான் எழுதினார். அப்படி எழுதும் பொழுது அந்த எழுத்தாணி மேலே, ஏன்னா பிள்ளையார் பிறந்தன்னைக்கு வந்த சனீஸ்வர பகவான் தினமும் போய் பிள்ளையார்கிட்ட கேட்டார், அப்பாயின்மெண்ட் கொடுங்க சாமி, எல்லாரையும் பிடிச்சிட்டேன் சாமி, உங்கள் அப்பாவை கூட பிடிச்சேன் சாமி, ஆனால் உங்களை மட்டும் பிடிக்க முடியல சுவாமி. அப்படியா, நாளைக்கு வா. இப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் சுவாமி உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு எதிர்க்க உக்காண்டார். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எதிர்க்க உட்காந்தா என்ன ஆகும் பார்த்தார். அப்படியா, சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். அக்ரிமெண்ட்டா? ஆமாம். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் பேப்பர் கொண்டு வரல, பேனா கொண்டு வரல, அதெல்லாம் யார் கேட்டா, நானே தரேன் வா அப்படின்னார். சரி கொடுக்குறார். 3 முறை தந்தத்தை ஒடிச்சதுனால அது வளரல. இப்போது எழுத்தாணி இல்லை, பேப்பர் இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத, எழுத்தாணியும் நானே தரேன், எதை பேப்பரும் நானே தரேன்னார். என் முதுக பேப்பராக பயன்படுத்திக்கோ, எழுத்தாணி என் தந்தத்தை ஒடிச்சு தரேன்னு ஒடிச்சு கொடுத்தார். அறிவில்லாத சனீஸ்வரர் என்ன எழுதுறதுன்னார். நாளை வா. நாமெல்லாம் போன முகத்தை காட்டுகின்ற பிள்ளையார் சனீஸ்வரர் போனா முதுக நீ தானே எழுதுன? ஆமாம். அக்ரிமெண்ட் கரெக்டு தானே? ஆமாம். நாளைக்கு வா, நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு இன்னை வரைக்கும் பிடிக்கலையாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தார், சரி நாளைக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் தரையா இல்லையா, இல்லைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன், என்னை நல்லா ஏமாற்றிட்டேன். சரி சரி போனால் போது, எனக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தன் சும்மாவே இருக்கிறான், அவனுக்கு சனிக்கிழமைனா மட்டும்தான் வேலை, அவனை பிடிச்சிட்டு வந்தால் நான் உனக்கு நேரம் கொடுத்துட்றேன்னார். யார் அவன்? 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 ஆரியர்க்காக ஏகி, 5 1 பெற்றான் நங்கை கண்ட அயலாரூரில், 5 1 வைத்து அவன் எம்மை அடித்து காப்பான் அனுமானே. ஆஞ்சநேயரை பிடிச்சிட்டு வந்தால் உனக்கு கொடுக்குறான். தான் பழமொழி. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது அப்படின்னு. இப்போ பிள்ளையாரை போய் பிடிக்க போனார், குரங்கு கிட்ட அமுச்சிட்டார். பிள்ளையார் போனார், ஆஞ்சநேயா உன்னை பிடிக்கலான்னு வந்திருக்கேன். சரி சரி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். ஐயோ இங்கேயுமா ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டுக்கே ஒரு விளக்கத்தை காணோம், இதுலேயும் வேறு. சரி என்ன அக்ரிமெண்ட்டு? ஒன்றும் இல்லை, இந்த ஏத்தாப்பில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா? ஆமாம். அவர் யார் தெரியுதா? பிள்ளையார். அவனை சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கேன்றான். ஏன்? நாற்று நடனமா அவனை தான் கூப்பிட்றாங்க, விவசாயம் பண்ணமா அவனை தான் கூப்பிட்றாங்க, பேறுகாலமாக அவனை தான் கூப்பிட்றாங்க. அட போனாலும் யாராவது போனால் கூட பிள்ளையார் வச்சு பிடிச்சி வச்சுட்டு தான் தூக்கிட்டே போகிறாங்க. கிரகப்பிரவேசமாக அவர் தான், எல்லா கல்யாணம் விட அவர் தான், யாக வளர்க்குறாங்களா அவர் தான். உண்டா இல்லையா? எல்லாத்துக்குமே யாரை கூப்பிட்றா? பிள்ளையாரை தான் கூப்பிட்றாங்க. அதனால் இது சொன்னதுனால, அதனால் துணைக்கு ஆள் இல்லை. ராமாயண காலத்தில் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. துணைக்கு ஆள் இல்லாதனால, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு பெயர் பேச்சுலர். நம்ம தமிழெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் பதம் பிரித்து பிரித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆயுள் இல்லை, 1000 ஆயுசு வந்தாலும் பத்தாது. அதான் உண்மை. அவ்வளவு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாதவர்களுக்கு பெயர் பேச்சுலர். இவர் பேச்சுலர் இல்லையா, அதனால் பார்த்தார் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, இவனை கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டார். அதனால் நீ வந்துக்கிற, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு அக்ரிமெண்ட். இந்த ரத்ன கணபதி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் உன் குடுமியை பிடிச்சி என் கையில் கொடு. எல்லார் குடுமியும் சனீஸ்வரன் கையில் தானே மாட்டோம்.
சனீஸ்வரன் குடுமையை இவன் கையில் மாட்டிச்சுவார். இப்போ பிடிச்சி கொடு. இதே ஆலயத்தில் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டோன்னா நீ என்னை பிடித்து கொள்ளலாம். அவ்வளவு தானே சுவாமி, இந்தாங்க என் குடுமி உங்கள் கையில் பிடிச்சி கொடுத்தார். நமக்கு நம்ம குழந்தையே பார்த்தீங்கன்னா, நம்ம பேர பிள்ளையோ பார்த்தீங்கன்னா, அந்த முடியை எல்லாத்துக்கும் அது கடிச்சு வச்சா கூட ஆசையாக கடிச்சு விட்டா. ஆனால் அந்த முடியை பிடிச்சி ஒரு இழுதா, டே 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 முடிய விடுறா வலிக்குது. அந்த முடிக்கு தான் அவ்வளவு சத்தம் போடுவோம் குழந்தைங்க கிட்ட கூட. இந்த முடியை பாரு என்னமா பிடிச்சி இழுக்கிறான். அதை விட இன்னொரு என்ன தெரியுமா, அது முடிய அதுவே பிடிச்சிக்கிட்டு அதுவே அழுவோம். இந்த முடியை பிடிச்சிட்டு தான் நிறைய குழந்தைங்க ஏன்னா வளர்ந்துட்டதுக்கப்புறம் அந்த கைக்கு அதுக்கு எட்டுறது முதல்ல முடியாதான் இருக்கும். அதுவே பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதுவே அழுவோம். இந்த முடிக்கு தான் அந்த குழந்தையும் அழுவோம். அதனால் இப்போ அவர் முடி வந்து யார் கையில் இருக்குது? ஆஞ்சநேயர் கையில் இருக்குது. உலகத்தை சுற்றி பார்க்கலாம்னு 86,000 கோடி மைல் அப்படி தூக்கினார். ஏன்னா நிறைய டிராஃபிக் ஜாமு சிக்னலு. நான் 4 மணிக்கு புறப்பட்டு, எத்தனை மணிக்கு விஜிபி கோல்டன் பீச்சில் இருந்து 4 மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து சேர்றதுக்கு 6:40 ஆச்சு. நம்ம சென்னை டிராஃபிக் ஜாமில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 2 மணி 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஊர் பயணத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவசர அவசரமாக ஏன்னா நான் 6:30க்கு இங்கே இருப்பேங்க ஐயா அப்படின்னு. ஆனால் 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சேன்னு அவசரம். ஆமாம், அதில் வரும்பொழுது வேறு அண்ணா வண்டி ரிப்பேரு. ஆமாம், ஃபால்ட் ஆச்சு. அவரை எங்கே மத்திய கைலாஷ்லேயே கைட்டி விட்டு அவர் அப்புறமா நீங்கள் வண்டியை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி கடை ஓடி வந்து டிராஃபிக்கு செம்ம டிராஃபிக்கில் மாட்டி அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ளே பாடாயிடுச்சு. ஆனால் கேட்டார் வந்த உடனே, ஏதாவது சிரமமாக இருந்துச்சா? இல்லை. அதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஆஞ்சநேய சுவாமிகள் சொல்ல வைக்கிறார், நான் சொல்ல வைக்கல. அவர் சொல்ல ஏன்னா நான் கீழே நிறைய டிராஃபிக் சிக்னல் இருக்குது, பில்டிங் எல்லாம் பெருசாக எழுப்பிட்டா நம்மளால் போய் பார்க்கணுன்னா ஒரு உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்குள்ள ஒரு வருஷம் இல்லை 1000 ஆண்டு காலம் ஆனாலும் ஆகும். அதனால் பார்த்தார். 86,000 கோடி மைலில் மேலே தூக்குனார். இந்த முடியை 86,000 மைல் மேலே தூக்கினா கதி என்ன ஆகும்? அதுவும் ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய வேகத்திற்கு நான் ஒரு கருவி சொல்கிறேன் பாருங்க. ஸ்கூல் பஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. வேக கட்டுப்பாட்டு கருவி வச்சுருப்பாங்க பஸ்களில். ஆனால் இங்கே வச்சிருக்கிற வேக கட்டுப்பாட்டு கருவி எப்படின்னா, இடி மின்னல் புயல் ஜோன்னு பெய்யக்கூடிய மழை, இதில் ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து போவார் ஆஞ்சநேய சுவாமிகள், தன் மேலே ஒரு துளி கூட விழாம. எந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்கிறது? ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 9,70,000 யோசனை கடப்பார் ஒரு செகண்டில். இப்போ அந்த செகண்டில் முடி மொத்தமும் கையில் இருந்தால் கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மொத்த முடியும் மாட்டிட்டு மேலே தூக்கணும். ஆஞ்சநேயா விட்டுடு எங்கே விடுறது? அவர் தான் ஆஞ்சநேயர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டாலும் விட மாட்டார். அவர்கிட்ட ஒன்று சொல்லணும், ஸ்ரீராம ஜெயம். உலகத்தில் எல்லா கடவுளையும் நாம் வணங்குகின்றோம், நம்மையும் ஒரு கடவுள் வணங்குகிறார் என்றால் அது ஆஞ்சநேய சுவாமிகள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், இறந்தாராம், எல்லாவற்றிலும் ராமநாமத்தை சேர்க்கலாம். ஆனால் நாமெல்லாம் அப்படியா பேசுகிறோம்? இப்போது வாயேன், உட்காரேன், இருப்பியா போடுவியா, எல்லாம் ஒருமையில் தான் பேசின்னு இருக்கோம் இல்லையா? ராமநாமம் மட்டும் சிறப்பு, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேச வழக்கில் கூட நீங்கள்லாம் கூட வந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், பேசினாராம், தூங்கினாராம், போனாராம், கொடுத்தாராம், இருந்தாராம், இறந்தாராம், எல்லாத்துலேயுமே ராம் வந்துடும். ஏன்? மனித அவதாரம் எடுத்தது 7வது அவதாரம் ராமபெருமான். அதனால் அந்த ராமநாமம் மட்டும் மனித குலத்தில் பேச்சு வழக்கில் எல்லாவற்றிலும் பயன்படுத்தலாம்.
மற்ற எந்த கடவுளுடைய நாமத்தையும் பயன்படுத்த முடியாது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினார். அப்பேற்பட்ட நாமம் ராமநாமத்தை சொன்னா நம்மையும் ஒரு கடவுள் வணங்குறாருன்னா அது ஆஞ்சநேய சுவாமிகள். அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா யோசிச்சார், ஆஹா இவர்கிட்ட ஸ்ரீராம ஜெயம் தானே சொல்லணும்னு. 86,000 கோடி மைலில் போனவர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ஆஹா இங்கே கூட வந்து எவனோ என் கடவுள் நாமத்தை சொல்கிறாரு, யாரா இருக்குன்னு திரும்பி பார்த்தா கீழே இருக்கிற சனீஸ்வரர். சனீஸ்வரா முடிய விட்டார், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம்னு. இப்போ வரும் பாருங்க அந்த பழமொழி, நம்பி வந்தேன் நடு, நம்மலாம் இப்போ என்ன சொல்கிறோம், நம்பி வந்தேன் நட்டாத்தில் விட்டுட்டே, நம்பி வந்தேன் நடு ஆகாயத்தில் விட்டு விட்டீரே, இதான் பழமொழி. ஆனால் நம்மெல்லாம் ஆகாசத்தில் பறக்க முடியாது இல்லையா, அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி பழமொழி எப்படி மாற்றிக்கணும், நம்பி வந்தேன் நட்டாத்தில் விட்டுட்டீரே அப்படின்ற பழமொழி. இப்போ விழுந்தார், கால் ஊனமாக போச்சு, எழுந்திருப்பதற்கு 6 மாதம் ஆச்சு. பிள்ளையார் நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போனார், நம்பி வந்த நட்டா ஆகாயத்தில் விட்டுட்டீரு, நானா உன்னை ராமஜெயம் சொல்ல சொன்னேன், அங்கே வந்து ஸ்ரீராம ஜெயம்னு, நான் வேறு வழியில் ராமநாமத்தை. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமியரை போன்று பக்தி யாருக்கும் கிடையாது. ராமர் கடைசியாக 11,000 ஆண்டு காலம் முடிந்து விட்டு வைகுந்தத்துக்கு புறப்படுறார். ஆஞ்சநேயா புறப்படுன்னார். ராமர் சுவாமி அங்கே அது இருக்குமான்னார். எது? ராமநாமம் இருக்கு இல்லை, அங்கே என்ன இருக்கும், கோவிந்தா நாராயணா 2 தான். அப்போ ராம இருக்காது, இங்கே மட்டும்தான் அது. அப்படியா, நீங்கள் போங்க நான் வரல. அப்போ நான் இல்லாமல் இருந்துருவியா, நீ இல்லாமல் வேண்டுமானால் இருந்துருவேன், ராமநாமம் இல்லாமல் இருந்து விட்டால் நான் இறந்து விடுவேன்னு சொன்னார் ஆஞ்சநேயர். அதனால் உங்கள் நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ அவர்களை நான் வணங்கி பணிந்து அவர்கள் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்ன அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சொல்கிறார், என் கடவுள் நாமத்தை அங்கு வந்து சொன்னதனால உன்னை வணக்கம் சொன்னேன், முடியை விட்டுட்டேன்னார். இப்போ அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ ஆஞ்சநேயர் கேட்குறார், என்ன பிடிக்க சொல்லி உனக்கு எவன் சொன்னான்? அவர் தான் சொன்னார். அவரை இப்போ பிடிக்கலையா? சுவாமி கை காமிச்சு நீங்களே பிடிக்கிறீங்கன்னா அவர் எப்படி இருப்பார்? அவரால் ஏற்கனவே 2 காலு போச்சு, இப்போ ஒரு முறை மேலேருந்து கீழே விழுந்து மறுபடியும் போச்சு, இன்னொரு முறை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் உங்கள் 2 பேருடைய பக்தர்களுக்கு 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, எந்த சனியாக இருந்தாலும் 7.5 நொடியில் விட்டு விடுகிறேன். உங்கள் பக்தர்களுக்கு, உங்கள் நாமம் சொல்லக்கூடியவர்களுக்கு, உங்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு 7.5 நிமிஷத்துக்குள்ளே நான் விட்டு விடுறேன்னு வரம் கொடுத்து விட்டு போனார். அப்படி இந்த குட்டி கொல்லுகிற வழிபாடு, தோப்புக்கரண வழிபாடு என்று சொல்லக்கூடியது திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் செய்தார். அதே மாதிரி கஜமுகாசுரன் இடத்துல 3024 தோப்புக்கரணத்தை போட்டதனால அந்த கஜமுகாசுரனை வதம் செய்து முடித்த உடனே 33 கோடி தேவர்களும் வந்து, சுவாமி அந்த அசுரனுக்கே 3024 தோப்புக்கரணம் போட்டோமே, அந்த தோப்புக்கரணத்தை தங்களுக்கு போடுகிறோம்னு ஆரம்பித்தாங்க. 3 போட்ட உடனே விநாயகர் சொன்னார், அவன் அசுரன், அவனிடத்தில் அவ்வளவு போடலாம், நான் தெய்வம், 3 போட்டா போதும்னார். நான் தெய்வம், அதனால் 3 போட்டால் போதும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எது? இந்த பிள்ளையார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தலையில் குட்டி கொள்ளுகிற வழிபாடு, தோப்புக்கரண வழிபாடு, அதே போல் அருகம்பல் சாற்றுவது, வன்னிய இலை சாற்றுவது, பிறந்த அன்றைய தினத்திலேயே தன்னுடைய உருவத்தை மாற்றி அமைத்து கொள்ளுவது. அப்போ இதெல்லாம் எவ்வளவு விசேஷம். மற்ற எந்த கடவுளுக்குமே இந்த வரலாறுகள் எல்லாம் இல்லை, இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் கிடையாது. எந்த கடவுளுக்காவது இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் உண்டா? கிடையாது. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் ஏன் உண்டு அப்படின்னா, பிள்ளையார் வணங்கிவிட்டால் சிவனை வணங்கிய புண்ணியம், திருமாலை வணங்கிய புண்ணியம், 8 லட்சுமிகளை வணங்கிய புண்ணியம், சரஸ்வதியை வணங்கிய புண்ணியம், பிரம்மதேவரை வணங்கிய புண்ணியம், முருகப்பெருமானை வணங்கிய புண்ணியம், ராம ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்கிய புண்ணியம் அனைத்தும் ஒரே சேர கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது பிள்ளையார். இது அத்தனையும் ஒரே கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பு என்பது பிள்ளையாருடைய வழிபாடு.
அதனால் முடிஞ்ச வரைக்குமோ நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, திருப்பதிக்கு நடப்பயணம் போகிறீங்களோ இல்லை எது அப்புறம் திருச்செந்தூருக்கு இல்லை பழனிக்கு பாத யாத்திரை போகிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறது, அப்புறம் நான் அந்த கோயிலுக்கு விரதம் இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு விரதம் இருக்கிறேன்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கோயில் என்பது அம்மா மாதிரி. இந்த நம்மெல்லாம் விரதம் இருந்து நடப்பயணமாக போகிறதுன்றதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி. அதுக்கு ஒரு பழமொழி நான் சொல்லலை, கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு சின்ன வரலாற்றை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரருக்கு எப்போவுமே பசு தானம் பண்ணுவாங்களாம். நேரடியாக சிவபெருமானே வாங்குவாராம், அங்கே இருக்கிற சிவபெருமான். அப்பெல்லாம் இங்கேருந்து நம்ம சென்னையில் இருந்தோம், எங்கேருந்தோ ஒருத்தர் போனார். அம்மா கணவர் இறந்துட்டதுக்கப்புறம் ஒரே பல்ல அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தா. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா மருமக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுனால அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சித்தபெருமைன்னா என்னது, பித்தா பிறைசூடி, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணான்னா கொஞ்சம் சட்டையெல்லாம் கழிச்சுப்பா, சில நேரத்தில் அம்மான்பா, சில நேரத்தில் யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடுவா, அப்படி இருந்துட்டா. அதனால் அம்மாவை இங்கேயே விட்டுட்டு மனைவி மக்களோட இவர் கோதானம் பண்ணுறதுக்கு கும்பகோணம் போனார். சிவபெருமான்கிட்ட இந்த பசுமாட்டினுடைய கயிறு பிடிச்சி அப்படி கொடுக்க போகிறாங்க. சிவபெருமான் சில கேள்வி கேட்பார், அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். வாங்கிறதான் தானே வாங்கிறதுல கூட கேள்வி முறை உண்டு. இப்போ அதை இப்படி கொடுக்குற பொழுது, ஏன்பா உனக்கு அப்பா சின்ன வயசில் இருந்துட்டார், அம்மா உயிரோடு இருக்கா, எங்கே இருக்கா, அவள் சென்னையில் இருக்கா, ஏன் அவளை அழைச்சிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கா, இல்லை நல்லா தான் இருக்கா, அவர் ஏன் அழைச்சிட்டு வரல, அது கொஞ்சம் பைத்தியம் சுவாமி, சட்டையெல்லாம் கிழிச்சிக்கும் அதனால் அழைச்சிட்டு வரலன்னா. அப்போ சிவபெருமான் சொன்னார், அம்மா அம்மனமாக இருக்கின்ற பொழுது கும்பகோணம் நீ கோதானம் கொடுத்தாலும் பலன் இல்லைன்னார். அம்மா அம்மனமாக இருக்கின்ற பொழுது நீ கும்பகோணம் கோதானம் கொடுத்தாலும் பலன் இல்லை. அதனால் தாயில் சிறந்த கோயில். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க அத்தனை பேரும் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு போகாமல் ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிட்டியான்னு கேட்குற பிள்ளைங்களாக இருக்கணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கணும். ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இங்கே பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய கோயில்கள் தான் அம்மா. அப்புறம்தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி, அப்புறம்தான் பழனி ஆண்டவர், அப்புறமா தான் ஐயப்ப சுவாமி, அப்புறம்தான் நமக்கு எல்லாமே. அப்போது வாரத்துக்கு ஒரு முறைன்னு இல்லை, குளித்து முடித்த உடனே நேராக அப்பா ரத்ன கணபதி அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டு 2 தலையில் 3 முறை குட்டி கொண்டு ஒரு 3 தோப்பு கரணத்தை போட்டுட்டு எல்லாம் உன் செயல் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லதுக்குதோ அதெல்லாம் எனக்கு கொடு கேட்கலாம் கடவுள்கிட்ட. ஏன்னா அவகிட்ட தான் கேட்க முடியும், யார்கிட்டையும் கேட்க முடியுமா? யார்கிட்டையும் கேட்டாலாவது நம்மளெல்லாம் வேறு மாதிரி நினச்சிப்பா. ஆனால் அங்கே எத்தனை முறை போய் கேட்டிங்கனாலும் என்ன சொல்ல மாட்டா, கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்ல மாட்டார், எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார். அதனால் முடிஞ்ச வரைக்குமோ எல்லா அடியார் பெருமக்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய இறைவனை முதல்ல வணங்க கற்றுக்கோங்க. அதுவும் தினமும் வணங்க கற்றுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அகல் விளக்கேற்றுங்கோ, இல்லை ஒரு பால் வாங்கி கொடுங்கோ, ஒரு தயிர் வாங்கி கொடுங்கோ, ஒரு பஞ்சாமிர்தம் பண்ணி கொடுங்கோ. ஒன்றுமே இல்லைன்னாலும் இருக்க இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து அரிய ஒரு பிறவியாக கொடுத்து அடுத்த பிறவி எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது இறைவா. அதனால் இப்பிறவி கொடுத்ததற்கு, அதுவும் எது கூன் குருடு செவடு பேடு நீங்கி பிறக்க வைத்திருப்பதற்கு உனக்கு நன்றினாவது சொல்லிட்டு போங்கோ. அப்படி செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன் மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. 16 வகையான செல்வத்தை வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார். எல்லா நவரத்தனமும் பூமியில் புதைச்சி வச்சா கருத்து போயிடுமா. ஆனால் அந்த மாணிக்கம் மட்டும் 1,00,000 வருஷம் கூட பூமியிலிருந்து மேலே எடுத்த உடனே தண்ணி விட்டு கழுவுனா மாணிக்கம் மாதிரியே இருக்குமா, வேற எதுவாகவுமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மாணிக்கத்திற்கு உண்டு. அதனால் மாணிக்கம் மட்டும் எப்படி கருத்து போகாமல் இருக்கிறதோ அதுபோல் உள்ளே இருக்கிற கடவுளும் நமக்கு என்னது
எடுக்க எடுக்க குறையாத கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மாணிக்கமாக இருக்கின்றார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயில்களையும் பராமரிப்பு செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குங்கள். இறைவன் கொடுப்பதை எவராலையும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலையும் கொடுக்க முடியாது. இது மட்டுமே நிஜம். அதனால் ஆண்டவன் கொடுக்கக்கூடியவன், ஆண்டவன் எடுக்கக்கூடியவன் அல்ல. ஏதாவது ஒரு கரவலை நிச்சயமாக வணங்கி இறை பாதத்தில் நாம் எல்லாம் முக்தியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இந்த ரத்ன விநாயக பெருமானாக இருக்கக்கூடியவர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்னா இன்னைக்கு அதுதான் ரொம்ப பிரதானமாக இருக்கின்றது. அதனால் அந்த நோயற்ற வாழ்வு. அதே போல் ஒன்று விஷயத்தை சொல்லினோம், விநாயகர் அகவல் பாடி கொடுத்த அவை சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பலையிசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மரங்கில் வளர்த்த அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாட கோடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரமும் என்று சொல்லி அந்த அகவல் பாடிய அவ்வை பிராட்டியாரை நாளைய தினத்தில் ஒரு நிமிடம் சேர்த்து நினைத்து கொண்டா. என்ன அவசர அவசரமாக பூஜை பண்ணாலாம். அப்படி பூஜை பண்ண உடனே பிள்ளையார் கேட்டாராம், என்னம்மா அவ்வளவு அவசரம்னாராம். சேரைமான் தொண்டரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயத்துக்கு போகிறாங்கோ, எனக்கு துணை கிடச்சிருக்கு, அதனால் இன்னைக்கு கோச்சிக்காதே, அவசர அவசரமாக தான் நான் பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுவேன், நீ தீதானமாக என்னை பாட்டு பாடி பூஜை செய்யணும். உடனே தான் இந்த விநாயகர் அகவலை பாடி வித்தக விநாயகா விரை கழல் சரணேன்னு சொன்ன அடுத்த வினாடி அவ கைலாயத்தில் இருந்தால் அவ்வை பிராட்டியார். அதுக்கப்புறம் தான் சேரைமான் தொண்டரும் சுந்தரமூர்த்தி சுவாமினாவும் போனாங்க. அம்மா அவ்வையாரே நீ எப்படி இங்கே வந்தேன்னார். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணேன், அவர் கூட்டிகிட்டு வந்து என்னை இங்கே விட்டுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் தும்பிக்கையால் அம்மா உட்காந்துக்கோன்னு அலுங்காமல் குலுங்காமல் சிக்னல் இல்லாமல் டிராஃபிக் இல்லாமல் அப்படியே ஆகாய மார்க்கமாக கைலாயத்தில் விட்டுட்டார்னா அதே மாதிரி நம்மையும் கொண்டு போய் கைலாயத்தில் சேர்ப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் ஒரு நிமிடம் அவ்வை பிராட்டியாரை சேர்த்து நினைத்தால் இரட்டிப்பு பலன் என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த விநாயகர் அகவலையும் நேரம் கிடைச்சா அந்த இருக்கக்கூடிய அத்தனை வரிகளையும் படித்து அந்த விநாயகருக்கு என்ன உங்களுக்கு எந்த இசை தெரியுமோ, எந்த பண் தெரியுமோ, எதுலையுமே தெரியலனாலும் விருத்தமாகவாவது அதை ஒரு நிமிடம் படித்து விட்டோமே ஆனால் பிள்ளையார் நாம் கேட்ட அனைத்தையும் தருவார் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும், அது மட்டும் இல்லை இந்த இடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இவ்வளவு நேரம் சலிக்காமல் உட்கார்ந்துட்டு ரசித்து கேட்ட அத்தனை அடியார்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு சந்திக்கின்ற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சிஷ்யை திருமதி லதா கதிர்வேல் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.